ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் எபிசோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் இயர் ஆல்சோ மண்டே மார்னிங். ஸோ ஹாப்பி மார்னிங். எல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் எபிசோடே இருங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நல்லபடியாக அதை வந்து சாதிக்க முடியும். ஸோ கீப் கோயிங். அண்ட் இன்றைக்கி மண்டே மார்னிங் என்ன அப்படின்னா பசங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பாடு வந்து வச்சாச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு இட்லி வந்து பார்த்திங்கன்னா மாவு எதுவும் பெருசாக ஆட்டலை. ஏன்னா நம்ம இன்னும் 3 டேஸில் வந்து பக்ரீத்காக ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்து இருக்கிற கொஞ்சமாக மாவு வாங்கி இதை வச்சு நம்ம இன்னும் இந்த ஒரு 3 டேஸ் தானே ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்லிக்கு வந்து பேட்டர் வந்து நல்லா எல்லாத்தையும் திக்காக இருக்கும் வெளியில் வாங்குகிற மாவு. ஸோ அதனால் கொஞ்சம் அதை லூசன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து சிம்பிள் நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு டிஷ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ரொம்ப சூப்பர்லாம் பில்டப்லாம் வேணாம். ஒன்லி கர்ட் ரைஸ் அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவ்வளோதான். நம்ம இதை சொல்கிறப்ப எனக்கு வந்து அந்த காமெடி தாங்க ஞாபகம் வருது. நம்ம ஊர்வசி மேடம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, என்னோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சந்தானம் சார் சொல்லுவார், ஆமாம் இது பெரிய கஷ்டமான விஷயம், இது யாருக்குமே செய்ய தெரியாது பாருங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான். ஏன்னா இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கர்ட் ரைஸ்ன்றது. நல்ல டைஜஷன் பவர் அண்ட் வந்து கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அண்டு ரொம்ப அதிகமாக சொல்ல வேணாம், இது ஜஸ்ட் கர்ட் ரைஸ் தான். பட் தென் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால தான் இது அதிகமாக செய்வேன். அண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் அவர் ஹெல்த். பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் ஆல் பிகாஸ் மை சன் வில் ஆல்வேஸ் லவ் டு ஈட் திஸ் டைப் ஆஃப் ஸ்டார்ச் கண்டென்ட் ஃபுட்ஸ். ஸோ என்னால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. ஸோ அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இட்ஸ் அ மேண்டட்ரி திங் டு கீப் எவ்ரி டைம் லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுன்றது. ஸோ ஐ நீட் டு ஸ்டாப். அது எப்போ தான் அதை ஸ்டாப் பண்ண போகிறேன்னு தான் தெரியல. பட் தென் ஓகே, இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பொட்டேட்டோஸ் வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். லைக் நான் யூஸ்வலி 2 பொட்டேட்டோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கரெக்டாக ரயானுக்கு ஒரு பொட்டேட்டோ அண்ட் ரிதாக்கு ஒரு பொட்டேட்டோன்னு கவுண்ட் பண்ணுற மாதிரியே பண்ணி தான் நான் செய்வேன். ஸோ அதிகமாக வந்து கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் லைக் கொஞ்சமாக வந்து எடுத்துக்குவேன். அண்ட் இது லைக் பொட்டேட்டோஸில் இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் மேலே வந்தால் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஐ டோன்ட் ஹாவ் ஆப்ஷன். இன்றைக்கி வந்து வெறும் 2 பொட்டேட்டோஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்குது. நான் ஊருக்கு போகிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வாங்கலை. ஏன்னா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் ஊருக்கு போக முன்னாடி இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் காலி பண்ணிவிட்டு எகெயின் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரீலோட் பண்ணுவேன். ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 2 பொட்டேட்டோ வச்சு நம்ம சமாளிச்சுட்டு அண்ட் இன்னும் 3 more days to go இல்லையா. ஸோ இன்னும் 3 டேஸ்க்காண்டி நான் வந்து எதுவும் பெருசாக வந்து நான் எதுவும் ரீலோட் பண்ணலை. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து இந்த ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கட்டர் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் தான். ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணுவேன். அப்படியே சூப்பர்பாக வந்து அப்படியே குச்சி குச்சியாக அழகாக வந்து நமக்கு வந்துடும். ஐ லவ்ட் இட். ஸோ இது ஆக்சுவலாக பாதி உடஞ்சிருச்சு. இதை ப்ரெஸ் பண்ணியே பாதி உடஞ்சிருச்சு. ஈவன் தோ அது வந்து உடஞ்சாலும் வந்து எனக்கு தூக்கி போட மனசே வர மாட்டேங்குது. எகெயின் இன்னொன்று அந்த மாதிரி வாங்கணும். தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து 8 o'clock அவனோட ஸ்கூலு. ஆனால் இங்கேருந்தே அவன் 8 o'clock தான் போவான் போல். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக அப்பப்போ போய் டைம் பார்த்துக்குவேன். டைம் வந்து ஆயிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் வந்து நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் சாம்பார் வச்சு மார்னிங் இட்லி பண்ணிட்டேன். அண்ட் வந்து இப்போ வந்து என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 8 o'clock இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால பசங்களுக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் அங்கே வந்து ஒரு ஏர்லியாக இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு ஸோ 3மே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி ஹெல்தி ஐட்டம்ஸ் தான். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு கிவ் சம் அதர் இந்த மாதிரி வாட்டர்மெலன் அந்த மாதிரியும் கொடுப்பேன். பட் யூஸ்வலி வந்து
நம்ம வந்து ஆப்பிள் தான் எடுத்துக்கிறது. ஸோ ஆப்பிள் அண்ட் வந்து போம்கிரானட் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபார் பிரேக்குக்கு. அண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்து அது சூடாக இருக்கிறப்பவே வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்றும் பாதியமாக வந்துடும். ஸோ தட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முழுசாக இருந்தால் கர்ட் ரைஸ் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் அண்ட் வந்து நான் எப்பயும் ஹட்சன் கீ தான் ஐ மீன் கர்ட் தான் வாங்குவேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வாங்குவேன். அண்ட் ரைஸை விட அதிகமாக கர்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் லைட்டாக வந்து தாளித்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தான் தாளிப்பேன். இன்கேஸ் ரொம்ப வந்து வேணும் அப்படின்னா கேஷ்யூஸ் கூட போடலாம். பட் என் கிட்ஸ்க்கு கேஷ்யூலாம் பிடிக்காது. இல்லை நம்ம மாதுளை முத்துக்கள் கூட போடலாம். பட் என் பசங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து ஆப்பிள் அண்ட் போமோகிரானட் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பிரேக்குக்காக நான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். இந்த தடவை ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருக்கேன், லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல். ஏன் அப்படின்னா நான் சம்டைம்ஸ் வந்து நான் ஏதாவது ப்ரெட்டில் வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷனாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் சாஸ், இல்லை ஒரு பக்கம் ஏதாவது சட்னிஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம வடை அந்த மாதிரி வச்சா கூட. ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுமே வந்து இந்த தடவை கொஞ்சம் பெருசாக வாங்கியாச்சு ரயானுக்கு. ஸோ 3 அடுக்கு. லாஸ்ட் டைமும் 3 அடுக்கு தான். பட் இது இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் வாங்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கில் வந்து ரைஸ் வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். அண்டு ஒரு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இட்லி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 இட்லி அண்ட் அந்த குட்டி இதில் வந்து சாம்பார் வச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து 3 பார்ட்டிஷன் உள்ள ஒரு அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து பாப்பாவுக்கும் வாங்கியாச்சு. ஸோ பாப்பா வந்து அவ்வளோலாம் பெருசாக சாப்பிடாது. பட் தென் அவளுக்காக வைக்கிறேன். பட் ஹோப்ஃபுல்லி அவள் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். கர்ட் ரைஸ்னால் சாப்பிட்ருவாங்க. ரசம் சாதம், கர்ட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. குழம்புனா தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஸ்பைஸியாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீலவாகில் உள்ள டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கினேன். ஸோ மோஸ்ட்லி வந்து முடிச்சிட்டேன். ஸோ எல்லாம் வந்து சமைக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. இந்த பேக்கிங் தான் இட்ஸ் அ பிக் திங். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தோன்றது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மட்டும்தான். ஐ நெவர் ஃபெல்ட் குக்கிங் இஸ் ஹெக்டிக் திங்னு நான் நினச்சதே கிடையாது. பட் மட்டும்தான் எனக்கு ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டி பார்ட்டாக இருக்கும். அண்ட் நமக்கு ஹெல்ப்பும் கிடையாது யாராவது பேக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வேறு வழி இல்லைன்னா நம்ம தான் அந்த பேக்கிங் வேலையெல்லாம் பார்த்தாகணும். சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பண்ணிட்டா கூட மாமியார் இல்லைனா அவங்க அம்மா இன்கேஸ் அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இருக்கும். ஈவன் நான் ஒர்க் பண்ணுற காலத்துலேருந்து ஈவன் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். இருந்தாலுமே சொல்கிறேன், நமக்கு வந்து தெர் இஸ் நோ ஹெல்ப் இன் திஸ் வே. அதனால் வந்து நம்ம தான் இது எல்லாம் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. ஸோ பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு ரயானுக்கு அண்ட் ரிதாக்கு. அண்ட் இல்லை இன்னும் இது கூட பேக் பண்ணிடலாங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா அந்த நாப்கின்ஸ் ஒரு பெரிய தலைவலி தெரியுமா? ஐயோயோ, ஒரு நாள் வந்து அது காணா போயிடுச்சுன்னா கூட அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த மூமெண்ட்டில் வந்து நான் படாத கஷ்டப்படுவேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாப்கின்ஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதை ஒரு நாள் முந்தையே வந்து அந்த நாப்கின்ஸை மட்டும் நான் முதல்ல எடுத்து வச்சிடணும். இல்லை மார்னிங் வந்து அதை தேடுறதுக்காட்டியும் அது ஏன்னா அதெல்லாம் சின்ன பொருள். ஸோ பெருசுனா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சின்ன பொருள் வந்து எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை கண்டுபிடிச்சி அதை வச்சு ஐயோ பெரிய தலைவலியாக போயிடும் எனக்கு. ஸோ அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அண்ட் அந்த அது இன்னொன்று, அந்த ஸ்பூனும் வைக்கிறது அப்படி தான். சம்டைம்ஸ் ஸ்பூன் வைக்க மறந்துடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. ஸோ எப்படா இந்த பேக்கிங் எல்லாம் முடித்து நல்லா அப்படியே அக்கடான்னு உட்காந்து ஒரு டீயோ இல்லை ஒரு காஃபியோ வந்து குடித்தோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும். குழந்தைங்கள ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வேலை பார்ப்போம். ஸோ இன்னையோட விலாக் அவ்வளோதான்.